பாலிவுட்ல ரொம்பவும் பிரபலமான நடிகர்கள்ல ஒருவர் தான் சைஃப் அலி கான். இவர் சமீபத்தில் நடிச்சிருந்த திரைப்படம் தேவரா. இவர் வீட்டுல ராத்திரி உறங்கிட்டு இருக்கப்ப திடீரென ஏதோ சத்தம் கேட்டிருக்குது. என்னன்னு எந்திரிச்சு பார்த்தா யாரோ திருடன் அவங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை திருடிட்டு இருந்தான். அந்த சமயத்துல ஏற்பட்ட தள்ளுமுள்ள திருடன் இவரை 2-3 முறை கத்தியால குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கிறான். இப்படி மிக பெரும் செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய சைஃப் அலி கான் வீட்டிலேயே ஒருத்தன் திருட புகுந்து அவரை கத்தியால தாக்கிட்டு தப்பிச்சு போன சம்பவம் பலருக்கும் பயத்தை கிளப்பி விட்டுருக்குது. இது பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. மேலும் சைஃப் அலி கானை மருத்துவமனையில் அனுமதிச்சு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருது. பெரிய பெரிய பணம் படைத்தவர்களுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்பதான் சற்று பதைபதைப்பா இருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் விமர்சனங்களும் முன் வச்சிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு மத்தியில விஜய் சேதுபதி அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா, அவர் ஒரு திரைப்படத்திற்கு எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் தெரியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சில தகவல்கள் இணையதளத்துல வெளியாகி இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய சொத்து மதிப்பு தோராயமா 150 கோடி வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அவர் ஒரு திரைப்படத்திற்கு 15 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். இப்போ சமீபத்தில் அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறதுக்கு அவர் 60 கோடி வரை சம்பளமா பேசி இருக்கிறாராமா. இது பற்றி அவங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.